இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காட்டுல வீராவும் நீயும் வாவாண்ணா என்ன வாவா? டேய், சும்மா கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நீயும் வீராவும் பழையபடி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஆமா தானே? நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? உன் புள்ள சொன்னாளா? ஆமா. அவளா சொன்னாலா இல்ல நீ ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கியா? டேய், நானா புரிஞ்சுக்கிட்டே இல்ல அவளா சொன்னா? இப்ப அதெல்லாம் முக்கியமா? நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது உண்மைதானே? ஏன் வயிற்றுல கொட்டிக்கிட்டு இருக்க நீ வேற? எல்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. என்கிட்ட நெருக்கமா வந்தவ என் சட்டையில வாந்தி எடுத்துட்டு முதுகுல கீறி வச்சுட்டு அவ பாட்டுக்கு படுத்துட்டா. அப்புறம் என்ன, மயக்கம் போட்டு விழுந்தவளை மடியில படுக்க வச்சு கனியை தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சேன். அப்புறம் என்ன, ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே இருந்தா. சோளம் சுட்டு கொடுத்தேன், குருவி சுட்டு கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு தூங்கிட்டா. ஏன் அந்த காட்டுல எருமை கிடைக்கலையா? உன் பொண்டாட்டிக்கு பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு கதை நீ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. போடா. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அதுக்காக இந்த விக்ரமாதித்தனோட சேர்ந்து உட்கார்ந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சீசன்ல எதுக்காகவும் யாருக்காகவும் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதா இல்ல. யூ டோன்ட் வரி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம். நம்பிக்கையுடன் வாழ். சரி, புது சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. இதை துவைச்சு கொடுக்குறியா? ஜூஸை கொட்டிவிட்டான். சட்டை எடுத்து 6 மாசம் தான் ஆகுது. ஆனா அத 60,000 வாட்டி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வெளியே போட்டா அவன் கூலி கேட்பான். படம் எடுத்துட்டு துவைச்சு தருவாங்க. நீ கோவப்படுறது புரியுது. நீ நினைக்கிறது நடக்கும். நான் கனியை துவைச்சு கொடுக்க சொல்றேன். அவன் மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் கேட்பான். கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் கடவுள் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருப்பா, எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு. அவங்க பேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. போற இடமெல்ல என்ன பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேக்குறீங்கல்ல, அப்ப சாமி கிட்ட நீங்களே சொல்லுங்க. பார்த்து செய்.